வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையிட இருக்கின்றோம். வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் அலைவரிசையூடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் MSM இர்ஃபான். இன்றைய தினம் நாளேடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய தகவல் குறித்து முதலில் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். தமிழ் பொது வேட்பாளர் குறித்த கருத்துக்கள் இன்றைய தினம் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஸ்ரீதரன் MP ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். சஜித் வழங்கியிருக்கிற உத்தரவாதம் என்ன என்பதான கேள்வியாக அமையப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகை இன்றைய தினம் இதற்குத்தான் பிரதான தலைப்பிட்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்கலாம். இதனிடத்தில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைவார் என்று பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். அதனிடத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையிலான நேரடி விவாதம் சனிக்கிழமை என்று நடத்தப்பட போவதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இதனிடத்தில் பொதுஜன பெரமுன பிரிந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின பல்தரப்பினராக செயற்படுகின்றவர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைய தினம் ஒரு புதிய கூட்டணியை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் என்பதான தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் மற்றொரு முக்கியமான செய்தியாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எண்ணெய் கொல்ல சதி என்பதாக முஜிபுர் ரஹ்மான் கூறியிருக்கிற அதே நேரத்தில் சாணக்கியன் MPயும் தமிழரசுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்காமையினால் அது பெரும் பிரச்சனையாக மாறியிருப்பதாக கருத்துரைத்திருக்கிறார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தனது உரையின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். கடவுச்சீட்டு விவகாரத்துக்கு ஒரு மாத காலத்துக்குள் தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அருந்திக பெர்னாண்டோ MP JVP அதிகாரத்துக்கு வரக்கூடாது, ரணிலும் சஜித்தும் இடைய வேண்டும், நான் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இருக்கப் போகிறேன் என்பதாக அவர் கூறியிருப்பதான செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கலாம். IMF உடன் நாங்கள் விலகப் போவதில்லை, ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்பதாக அனுரகுமார தெரிவித்திருக்கிற செய்தியையும் இவ்வாறு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 4 பிரதான முச்சக்கர வண்டி சங்கங்கள் ரணிலுக்கு ஆதரவளித்திருப்பதான செய்தியையும் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. விமான நிலைய வரிசைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தல் இந்தியாவும் அமெரிக்காவுமே போட்டி போடுவதாக உதய கம்மன் பில தெரிவித்திருப்பதான செய்திகளையும் எம்மால் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் நாளேடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகளாக இவை அமைந்திருக்கிற நிலையில் இவை பற்றி நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதால் அச்சுறுத்தல், சபையில் சொன்னார் சாணக்கியன் MP என்பதான செய்தி தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. அதே நேரத்தில் சஜித் வழங்கியிருக்கும் உத்தரவாதம் என்ன, தமிழரசு கட்சியின் ஆதரவு குறித்து ஸ்ரீதரன் MP கேள்வி என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு செய்தினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. அதாவது பிரதான வேட்பாளர்களில் யார் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு குறித்த உத்தரவாதத்தை வழங்குகின்றாரோ அவரையே ஆதரிப்பது என ஏற்கனவே நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டங்களில் கலந்துரையாடப்பட்ட நிலையில் தற்போது தமிழரசு கட்சியை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருக்கும் சஜித் பிரேமதாச சமஷ்டி தீர்வு குறித்து வழங்கிய உத்தரவாதம் என்ன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே அது மாத்திரமன்றி தீர்வு குறித்த எவ்வித உத்தரவாதமின்றி சஜித்தை ஆதரிப்பதென கட்சி பிழையான முடிவை எடுத்து அதன் வழி செயற்படுமையானால் நானும் தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு என்ன செய்வது என்பது குறித்து யோசிக்க வேண்டும் என்பதாக இவ்வாறு அவர் ஒரு கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். இது ஸ்ரீதரன் MP தெரிவித்த கருத்து வீரகேசரி பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. தான் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரிப்பது என்ற சரியான தீர்மானத்தில் எவ்வித மாற்றமின்றி அதன் வழி பயணிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார். எனவே தான் எடுத்த முடிவு பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்பது, அந்த முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன். நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இருப்பினும் தாம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கப் போவதில்லை எனவும் மாறாக தமிழ் மக்களுக்கான தீர்வு குறித்த உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய ஏனைய பிரதான வேட்பாளர்கள் ஒருவரை ஆதரிப்போம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஆனால் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது குறித்து கட்சி ரீதியாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு முன்பதாகவே கடந்த மாத இறுதி வாரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை நேரில் சந்தித்து தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவருக்கு தனது ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறு பின்னணியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அத்தீர்மானம் குறித்து கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ராஜா கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அதற்கு மறுதினம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி எடுத்திருக்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் என இவ்வாறு அறிவித்திருக்கிறார்.
இது இவ்வாறு இருக்க கடந்த மாதம் 29ஆம் தேதி லண்டன் பயணமான இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்ற தினத்தன்று நாட்டில் இல்லாததன் காரணமாக அதில் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் அவர் மீண்டும் நாடு திரும்பியதன் பின்னர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தமிழரசு கட்சி எடுத்திருக்கும் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வாரா அல்லது கட்சியின் தீர்மானத்துக்கு புறம்பாக தொடர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு வழங்குவாரா என கேட்டபோதே ஸ்ரீதரன் இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதாவது அவர் இதை பற்றி கூறும்போது கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெறும் திகதி தொடர்பில் 7 நாட்கள் முன்னர் தான் அறிவிக்கப்பட்டதாகவும் அதேபோன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பது பற்றி உரியவாறு கலந்துரையாடி தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரம் கட்சியின் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் யார் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி தீர்வு குறித்த உத்தரவாதத்தை வழங்குகிறாரோ அவரையே ஆதரிப்பது என கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிட்ட ஸ்ரீதரன் அவ்வாறு இருக்கையில் சமஷ்டி தீர்வு குறித்து சஜித் பிரேமதாச வழங்கியிருக்கும் உத்தரவாதம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். எனவே இவை பற்றிய எந்த ஒரு தெளிவுபடுத்தல்களும் இல்லாத நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது குறித்து தான் மேற்கொண்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என ஸ்ரீதரன் தெரிவிக்கிறார். அது மாத்திரமன்றி தமிழ் மக்களுக்கான தீர்வு குறித்த எந்தவித உத்தரவாதமும் இன்றி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென தமிழரசு கட்சி பிழையான முடிவை எடுத்து செயற்படும் பின்னணியில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற சரியான தீர்மானத்தின் வழியில் பயணிப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் ஸ்ரீதரனினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாக பிளவுபட்டிருக்கும் நிலையில் இப்பொழுது தமிழ் பொது கட்டமைப்பாக ஒரு தரப்பினர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழரசு கட்சி தனியாக செயற்படுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதிலே இருக்கிற ஸ்ரீதரன் இப்போது தனியான ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். சாணக்கியன், சுமந்திரன் போன்றோர் வேறு ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு தரப்பினர் சஜித்தை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் அண்மையில் வெளியிட்டு வைக்கப்பட்ட கருத்தாக அமைகிறது. இதற்கு எதிராக இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் சாணக்கியன் ராசமாணிக்கம் எம்பி நேற்றைய தினம் சபையில் கருத்துரைத்திருந்தார். அவருடைய கருத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் இருப்பதாக அவரால் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதால் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் நேற்றைய தினம் சபையில் இவ்வாறு பேசியிருக்கிறார். அவருடைய கருத்து குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். தமிழீழ விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களை இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கின்றனர். பொது வேட்பாளரை எதிர்ப்பதனால் எமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்துவிட மாட்டோம், அடிபணிய மாட்டோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் இவ்வாறு கூறுகிறார். எனவே பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான 2 ஒழுங்கு விதிகள், கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டத்தின் கீழான 2 கட்டளைகள் மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் ஆக்கப்பட்ட விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். 1948ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் தலைவர்களையும் தமிழ் மக்களையும் சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாகவே ஆயுத போராட்டம் தோற்றம் பெற்றது. தமிழ் மக்களின் போராட்டத்துக்கான காரணம் சிங்களவர்களில் பெருமளவானோருக்கு தெரியாது. நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் எங்களுக்கான உரிமைகளை மறுத்த காரணத்தினாலேயே நாங்கள் இந்த நாட்டில் ஒன்றாக வாழ முடியாது என்ற கோஷங்கள் எழுந்தன. ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள தலைவர் எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி ஆவார். ஆனால் ஒரு சில தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களமிறக்கி இருக்கிறார்கள். இந்த மனநிலை அவர்களிடையே ஏற்பட்ட சிங்கள தலைவர்களை காரணம் யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களின் பின்னரும் பொது வேட்பாளர் என்ற கோஷம் தமிழ் மக்களிடையே வந்துள்ளது என்றால் அதற்கான முழு பொறுப்பையும் பெரும்பான்மை சமூகத்தின் தலைவர்கள் ஏற்க வேண்டும். பொறுப்புள்ள அரசியல் கட்சியாக 75 வருடங்களாக தமிழ் மக்களை வழிநடத்திய கட்சியாக தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது. பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழரசு கட்சி ஏற்கவில்லை. நாங்கள் மீண்டும் ஒருமுறை நாட்டின் எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்காக பெரும்பான்மை சமூகத்துக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பார்களாக இருந்தால் அதன் பின்னர் தமிழ் மக்கள் எந்த பாதையில் செல்வார்கள் என்பதை எங்களால் கூற முடியாது. ஆனால் பொறுப்புள்ள கட்சியாக வெற்றி பெறக்கூடிய பிரதான வேட்பாளருக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம். பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஆதரிக்கும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒரு சிலரையும் சிவில் மக்கள் பிரதிகளையும் விமர்சிப்பதில்லை. ஒரு சில அரசியல்வாதிகள் இன்னும் ஒரு வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய எடுத்த விடயத்தை தாங்கள் எடுத்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை மறைப்பதற்காகவும் சலுகைகளை பெற்றதை மறைப்பதற்காகவும் ஒரு சிலர் தமிழ் மக்களை குழப்பும் வகையில் செயற்படுகிறார்கள். தனிப்பட்ட நன்மைக்காக எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு சில வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது அதனை மறுக்க முடியாமலே பொது வேட்பாளரின் பின்னால் இருக்கிறார்கள். திரைமறைவில் அவர்கள் பிரதான வேட்பாளருடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளரை சந்தித்து எவ்வாறு மறைமுகமாக உங்களுடன் வேலை செய்வது என்று கலந்துரையாடி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தமிழரசு கட்சி என்ற வகையில் அவ்வாறு மக்களுக்கு துரோகம் செய்ய போவதில்லை. கடந்த
விடுதலை போராட்டம் நடந்தபோது இராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் மீண்டும் ஒரு முறை பொது வேட்பாளருக்கு பின்னால் இருந்து கொண்டு எமது தமிழ் மக்களையும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளையும் காட்டிக் கொடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்கிறார்கள். இதுவே உண்மை. பொது வேட்பாளரை எதிர்ப்பதனால் பல அச்சுறுத்தல்கள் எமக்கு விடுக்கப்படுகின்றன. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காவிட்டால் உங்கள் அரசியலை அழித்து விடுவோம் என்றும் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகாமல் பார்த்துக் கொள்வோம் என்றும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்து தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை கூறாமல் இருக்கப் போவதில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெறுவார். பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமை எமக்கு இருக்கிறது என்பதாக சாணக்கியன் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதே நேரத்தில் மற்றொரு தகவலை இவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது அங்கஜன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். 13+ என்பது ஈழமா சமஷ்டியா? எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறார் அங்கஜன் எம்பி என்பதாக ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு வழங்க முன்வந்துள்ள 13+ ஈழமா அல்லது சமஷ்டியா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எனவே அங்கஜன் ராமநாதன் இந்த கேள்வினை நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு எழுப்பியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இனப்பிரச்சினைக்கான தீர்வாக 13+ தருவதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளதாக கடந்த திங்கட்கிழமை முல்லைத்தீவில் நடைபெற்ற சஜித் பிரேமதாசன் பிரச்சார கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியினுடைய கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா யோகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இதனை அதே மேடையில் இருந்த சஜித் பிரேமதாசவும் நிராகரிக்கவில்லை. 13+ என்று கூறும்போது கடந்த காலங்களிலும் இந்த பிளஸை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது எதுவென்று எமக்கு தெரியாது. பிளஸ் என்று கூறும்போது பிளஸுக்கு இல்லை. பிளஸ் என்னவாகவும் இருக்கலாம். தமிழ் மக்கள் ஒரு காலகட்டத்தில் ஈழத்தை கேட்டோம். இது ஈழத்தை குறிக்கும் பிளஸா அல்லது சமஷ்டியை குறிக்கும் பிளஸா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இதனை தெளிவுபடுத்தினால்தான் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்கப் போகிறது என்பது தெளிவாகும். தமிழனாக நான் இதனை உண்மையில் வரவேற்கிறேன். 13+ என்று கூறி இந்த எல்லை சமஷ்டியாகவோ அல்லது ஈழத்துக்காகவோ போகுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. இதற்காக தமிழனாக நான் பெருமைப்படுகிறேன். 13+ தருவதாக கூறும்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தும் அந்த மேடையில் இருந்திருக்கிறார். தமிழரசுக் கட்சிக்கும் சஜித்துக்கும் இடையில் டீல் இருக்குமாக இருந்தால் அதனை தெளிவாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். 13+ எல்லை எது, என்ன வேலை திட்டம் செய்ய போகிறோம் என்பதை இவர்கள் கூற வேண்டும். 13+ என கூறப்படும் விடயம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இல்லை. ஆகையால் 13+ என்பது சமஷ்டியா அல்லது ஈழமா என்பதை தெளிவாக ஒரே மேடையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். அல்லாவிடின் இது மறுபடியும் தமிழ் மக்களின் வாக்குகளை போலியான வாக்குறுதிகளை கொடுத்து நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதற்கான ஒரு முறையாகவே அமையும் என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். எனவே சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான தமிழரசுக் கட்சியின் மலை டீலை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்பதாக இவ்வாறு அங்கஜன் எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். எனவே அவருடைய கேள்வி ஒரு பக்கம் இருக்க, ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிற அரியநேந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்து குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். வவுனியாவில் வைத்து அவர் இவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது வவுனியாவில் இருந்து வவுனியாவிலே முற்று பெற்றதும் திருகோணமலை, மட்டக்களப்பு சென்று அம்பாறை மாவட்டத்தில் பொத்திவிலே எங்கள் இந்த முதற்கட்ட இந்த பிரச்சார பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் எல்லா 8 மாவட்டங்களிலும் எங்கள் ஆதரவாளர்கள் பல்வேறுபட்ட கட்டங்களிலே அந்த பிரச்சார பணியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது என்றும் இல்லாதவாறு வடகிழக்கிலே ஒரு எழுச்சியை பெற்றிருக்கின்றது. இந்த எழுச்சியை சகிக்க முடியாமல் தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள், பிரதான வேட்பாளர்கள் ஒரு அச்ச நிலை அடைந்திருக்கின்றார்கள். அந்த அச்ச நிலையின் நிமித்தமாக அவர்களுக்கு முகவர்களாக செயல்படுகின்ற ஏனையவர்கள் சில அவதூறான பிரச்சாரங்களை கொட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே யார் எதை சொன்னாலும் இந்த முறை நாங்கள் நிச்சயமாக கடந்த 8 ஜனாதிபதிகளும் ஏமாற்றியதற்கான ஒரு பரிசாக இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த விடை என்பது உண்மையில் சர்வதேசத்திற்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஒரு தெளிவை ஊட்டும். அந்த தெளிவு என்பது 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த ஜனாதிபதி யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் மக்களுக்கான, இணைந்த வடகிழக்கு மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை கொடுக்க வேண்டும் என்று அவரின் மனச்சாட்சி வெளிப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். இதே நேரம் மற்றொரு தகவலையும் நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் இலங்கையின் 9வது ஜனாதிபதிக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பாடம், மன்னாரில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தியை காணலாம். சிதறி கிடைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் நோக்குடன் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக வருபவருக்கு ஒரு பாடமாக இது அமைய வேண்டும் என
என தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் தெரிவித்திருக்கிறார். எனவே மன்னாரில் டெலோ அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை தொடர்ந்தே அவர் இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களின் விளைவாகவும் நாங்கள் தொடர்ந்தும் ஏமாறுவதற்கு தயார் இல்லை என்பதை காட்டுவதற்குமான ஒரு களமாகவே இதனை பார்ப்பதாக பாவண்ணா அரியநேந்திரன் அவர்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே அடுத்து வருகிற ஜனாதிபதிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 9வது ஜனாதிபதியாக யார் வருகிறாரோ அவருக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எனவே இதன் காரணமாக இத்தேர்தலில் என்னை களமிறக்கி இருக்கிறார்கள். இணைந்த வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் அதிகூடிய வாக்குகளை அளிக்க வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதனை காட்டுகின்ற போது நாங்கள் போராடிய ஒரு இனம் தொடர்ச்சியாக சுதந்திரமற்று இருக்கின்றோம் என்ற விடயத்தினை ஊடாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். ஒரு அடையாளத்திற்காகவே நான் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறேன். நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வழங்கும் வாக்கு உங்களுக்கானது. தமிழனாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதாக அவர் இவ்வாறு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதனிடத்தில் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்த கருத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இவ்வாறு வருகிறது. தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு. இந்த நிலையை உருவாக்கக்கூடாது என்கிறார் அனுரகுமார். அதாவது வடக்கு மக்கள் மிக பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ள நிலையில் தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் அந்த மாற்றத்துக்கு இடையூறாக இருந்து என்று கூறும் நிலை உருவாகிவிடக் கூடாது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் குறிப்பிடுகிறார். தனியார் தொலைக்காட்சி அரசியல் நிகழ்ச்சியொன்றில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களிடையே தேசிய மக்கள் சக்திக்கு உள்ள ஆதரவு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் இவ்வாறு கூறுகிறார். இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது எங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தினார். இந்தியா மற்றும் இலங்கையுடனான ராஜேந்திர உறவுகள் தொடர்பிலும் இதற்கு முன்னரான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட வலய பாதுகாப்பு தொடர்பிலும் கலந்துரையாடினார். இதனைத் தவிர அரசியல் விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடவில்லை. இந்த நிலையில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகரின் சந்திப்பு மற்றும் அதன் பின்னரான இலங்கை தமிழரசுக் கட்சி எடுத்த தீர்மானத்துக்கிடையே ஏதாவது தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகங்கள் உள்ளன. அப்படி தொடர்பு இருந்தால் எதிர்காலத்தில் தெரியவரும். எவ்வாறாயினும் தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் எங்களுக்கு வேறு விமர்சன பார்வையொன்று உள்ளது. அதாவது வடக்கு கிழக்கிற்கு அப்பால் தென்பகுதியில் உள்ள தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களிடையே சமூகத்தில் ஒரு புதிய மாற்றத்திற்கான எண்ணம் உள்ளது. அதுவே எங்கள் மீதான விருப்பத்தை காட்டுகிறது. எவ்வாறான மாற்றத்துக்கு இடையூறை ஏற்படுத்தும் தீர்மானத்தை தமிழரசுக் கட்சி எடுத்ததா என்ற விமர்சனம் தெற்கில் உருவாகிறது. 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் இனவாத அரசியல் இல்லாமல் போனது. மீண்டும் பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்து மக்களுக்கு அந்த மாற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள் அவர்களே என்ற எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டால் அது பொருத்தமாக இருக்காது. இரண்டாவது விடயமாக இதற்கு முன்னர் வடக்கு மக்கள் ராஜபக்சேக்கள் இருக்க முகாமை தோற்கடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அவ்வாறாக ராஜபக்சேக்களுக்கு எதிரானவர்களுக்கே வாக்குகளை வழங்கும் மனநிலையே இருந்தது. இதன்படி 2010இல் ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இவ்வாறான காலத்தில் மக்களுடன் இணைந்து தமிழரசுக் கட்சிக்கு தீர்மானம் எடுக்கலாம். ஆனால் இப்போது வடக்கு மக்களிடையே அவரை தோற்கடிக்க வேண்டும் என்றோ இவரை தோற்கடிக்க வேண்டும் என்றோ மனநிலை கிடையாது. அவ்வாறு மக்களின் மனநிலை இல்லாத நேரத்தில் தமிழரசுக் கட்சி எடுத்த தீர்மானம் தொடர்பில் சந்தேகங்கள் ஏற்படுகின்றன. மூன்றாவது விடயமாக இந்த எந்த விடயத்தையும் நாங்கள் இனவாதத்திற்காக பயன்படுத்தப் போவதில்லை. 2015இல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளித்த போது திஸ்ஸா அத்தநாயக்க போலி ஆவணத்தை தயாரித்து வெளியிட்டு இறுதியில் சிறைக்கும் சென்றார். ஆனால் நாங்கள் அவ்வாறான கீழ்த்தரமான அரசியலை செய்ய போவதில்லை. எப்படியும் 5ஆம் தேதி நாங்கள் வடக்குக்கு செல்ல உள்ளோம். வடக்குக்கு சென்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தின் பங்காளிகள் ஆகுவீர்களா அல்லது அந்த மாற்றத்துக்கு எதிராக போகின்றீர்களா என கேட்பேன். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை அமைப்போம். அந்த அரசாங்கத்தில் அனைவரின் பிரச்சனைகளையும் ஒன்றாக தீர்க்க நடவடிக்கை எடுப்போம். நான் அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று கூற முடியாது. அனைவரும் ஒன்றிணைந்தே பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதாக அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த தகவலோடு சேர்த்து இன்னும் ஒரு கருத்து தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. தமிழ் கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியலை மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்புக்கு காரணம் அமைச்சர் டக்ளஸ் குற்றச்சாட்டு என்பதான செய்தி இவ்வாறு வெளியாகிறது. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்படுகின்றமைக்கு தமிழ் கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியலும் ஒரு காரணமாக அமைவதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைநாயகம் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி அவர் கூறும்போது பாராளுமன்றத்தில் சுமந்திரனால் கொண்டுவரப்பட்ட மாநிலசபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை 3ஆம் வாசிப்புக்கு செவ்வாய்க்கிழமை எடுக்கப்படவிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் டக்ளஸால் இவ்வாறு கூறப்படுகிறது. தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் பாராளுமன்றத்தில் மாநிலசபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணையை முன்வைத்திருந்தார். அத்துடன் தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அண்மையில் சந்தித்த போது குறித்த பிரேரணையை நிறைவேற்றுவது தொடர்பில் ஜனாதிபதி சாதகமான கருத்துக்களை முன்வைத்ததாக அறிகிறேன். இவ்வாறான நிலையில் இறுதியாக இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் சுமந்திரனால் கொண்டுவரப்பட்ட மாநிலசபை தொடர்பான தனிநபர் பிரேரணை 3ஆம் வாசிப்புக்கு எடுக்கப்படாது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த ஒத்திவைப்பில் சில வேளை தமிழரசுக் கட்சியை சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக விடுத்த அறிவிப்பு தாக்கத்தை செலுத்தி இருக்கலாம். ஏனெனில் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் மாகாண சபை தொடர்பான விவாதம் சிலருக்கு தேவையாக இருக்கலாம். மற்றொரு தரப்பினர் அதனை விரும்பாமல் இருக்கலாம். இருந்தாலும் தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கொண்டு வந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை இறுதியாக இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என தெரிந்தும்
அதற்கு முன்னரே சஜித் பிரேமதாசவின் ஆதரவு அறிவிப்பை சுமந்திரன் வெளியிட்டு விட்டார். தமிழரசுக் கட்சி சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக எடுத்த முடிவு மக்களின் முடிவல்ல, அது கட்சி சார்ந்த முடிவு. தற்போது ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் பாராளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முடிவுகள் சாதகமாக அமையும் நிலையில் தமிழ் தலைமைகளின் இவ்வாறான சந்தர்ப்பவாத அரசியல் தமிழ் மக்களை பின்னோக்கி நகர்த்துகிறது என்பதாக டக்ளஸ் தேவானந்தா ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் உதய கம்மன் பிள்ளை எழுப்பியிருக்கிற கேள்வி இவ்வாறு அமைகிறது. ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவும் அமெரிக்காவுமே போட்டி போடுவதாக அவர் கூறுகிறார். அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரையும் ஒன்றிணைக்கும் ராஜேந்திர திட்டத்தை சக்தி வாய்ந்த நாடு அமல்படுத்தி வருவதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு கூறுகிறார். இணைய சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதுவரும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான தேர்தல் களமாக இருக்கும் என சுட்டிக்காட்டுகிறார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவும் அமெரிக்காவுமே போட்டியிடுகிறதே. அனுரகுமார் திசாநாயகவுக்கு அமெரிக்காவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்தியாவும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இதனால் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதற்கு சஜித் பிரேமதாசுவுக்கு இந்தியா உதவி செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அரசாங்கம் இணைந்து ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்து அவருக்கு கீழ் சஜித் பிரேமதாசவை பிரதமராக நியமிக்க திட்டமிடப்பட்டது. அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. தற்போது அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்று அமெரிக்கா இலங்கையில் பலம் பெறுவதை இந்தியா விரும்பவில்லை. அதனால் அதிக ஆசனங்களை கொண்டுள்ள கட்சியின் தலைவரான சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்கை பிரதமராகவும் மாற்றும் வகையில் திட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். எனினும் அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகளே சஜித் மற்றும் அனுரவுக்கு பிரிந்து சென்றிருக்கின்றன. சஜித் பிரேமதாசவை அரசாங்கத்துடன் இணைந்தால் அந்த வாக்குகள் அனுரகுமாருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலும் ரணில் விக்ரமசிங்கே பிரதமரானால் பாராளுமன்ற பெரும்பான்மையை கொண்டு ஜனாதிபதிகளான சந்திரிகா மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு வழங்கிய நெருக்கடியை போன்று தமக்கும் வழங்கக்கூடும் என்பதால் இதற்கான உடன்பாடுகள் எட்டப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் எந்த சக்தி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் இதுவரை நாட்டில் உள்ள 30% வாக்காளர்கள் யாருக்கும் வாக்களிப்பது என்பதை தீர்மானிக்கவில்லை. இவர்களே வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் எந்த ஒரு வேட்பாளரும் 50% பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. 40% பெற்றுக்கொண்டால் அது பெரிய சாதனையாக இருக்கும். ஜனாதிபதி தேர்தல் எவராலும் 50% பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அவர்களே பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. இதனால் பிரதான கட்சிகள் பெரும்பான்மையை கொண்டிராத போது ஏனைய கட்சிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை உருவாகும். இதன்போது 4வது நிலையில் உள்ள கட்சிகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் எனவும் உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு கூறுகிறார். எனவே இவ்வாறான முயற்சி இடம்பெறுவதான தகவல்கள் வெளியாகி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவரால் கூறப்படுகிற கருத்து, எனவே அமெரிக்கா ஒருவரை சார்ந்திருக்கிறதே, இந்தியா ஒருவரை சார்ந்திருக்கிறது என்ற கருத்தினை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்கா எதை செய்தாலும் இந்தியாவை கேட்டே செய்யும் என்பதுதான் நிதர்சனம். இதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவல், அதாவது தற்போது ஒவ்வொரு கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிற நிலையில் ஒவ்வொரு தரப்பினரும் சில தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு கருத்து கணிப்புகளை நடத்தி வருவதை நாங்கள் காணலாம். இதில் குறிப்பிடத்தக்க தங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காகவும் அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் சில முயற்சிகள் எடுக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கருதுகிறது. எனவே இந்த கருத்து கணிப்புகள் குறித்து உண்மையான நிலைவரம் என்ன என்பதை யாராலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. எல்லா கருத்து கணிப்புகளிலுமே 30%, 40% பேர் இன்னமும் யாருக்கு வாக்களிப்பது இல்லை என்கிற தீர்மானத்தில் இருப்பதான தகவல்களே வெளியாகி இருக்கின்றன. இருக்கிறவர்களில் துணிந்து வந்து கருத்து கூறுபவர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என்பதை அறிவிப்பதாக கருதப்படுகிறது. ஒரு இவ்வாறு பார்த்தால், அதாவது இளைஞர்களிடையே அது தொடர்பான ஒரு உற்சாகமும் ஆர்வமும் இருக்கிறது. எனவே அவர்கள் கருத்துக்களை முன்வைப்பதில் பின்வாங்க போதிலே சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய தரப்பினர் கேட்கும் போதும் அவர்கள் புதியதொரு மாற்றத்துக்கான தங்களுடைய ஆதரவு என்ற நிலையை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஏனைய தரப்பினர்கள் அனைவரும் இவ்வாறான கருத்துக்களை கூறுவார்களா என்றொரு நிலைமையும் காணப்படுகிறது. எனவே இந்த கருத்து கணிப்புகள் உண்மையானதாக இருக்க முடியாது என்பது இன்னும் ஒரு தரப்பினருடைய வாதமாக இருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் தாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இம்முறை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிற விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது மக்கள் கொண்டிருக்கிற கருத்தின் அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்துவிடுமோ என்கிற ஒரு அச்சம் அருந்திக்க பெர்னாண்டோவுக்கு வந்திருக்கிறது போல அழிவை தடுக்க ரணில் சஜித் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். சுயாதீனமாக நாடாளுமன்றத்தில் செயற்பட போவதாகவும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய கருத்து வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதையும் இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளதையும் அறிய முடிகிறது. அழிவை தடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஒன்றுபட
ஒன்றுபட வேண்டும் என்று கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயகத்தை அளிக்கும் தரப்பினரை வீழ்த்த அனைத்து தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறேன் என்பதாக அருந்திக பெர்னாண்டோ இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே தான் கொடுப்பதே ஒரு அழுத்தம் என்கிற அடிப்படையிலே அவரால் இது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அழிவை தடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தி வந்தால் நாட்டுக்கு அழிவுதான் என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைக்கிறார். பாராளுமன்ற அமர்வு எதிர்வரும் மாதம் 8ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது. இதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருப்பார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் இந்த பாராளுமன்றத்தை நிச்சயம் கலைப்பார். ஆகவே இன்றைய அமர்வு இறுதி அமர்வாக கூட இருக்கலாம். மிகவும் கவலையுடன் உரையாற்றுகிறேன். நாட்டின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை காண முடிகிறது. இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற தரப்பினர் ஒட்டுமொத்த மக்களையும் குறிப்பாக இளைஞர்களை மூளைச்சலவை செய்து 75 ஆண்டு காலம் நாட்டை ஆட்சி செய்த தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்கள் மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை என்று பொய்யுரைத்து அதனை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை காண முடிகிறது. சிறந்த அரசியல் குடும்ப பின்னணியில் தான் நான் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தேன். மக்களுக்கு இயலுமான வகையில் சேவையாற்றி இருக்கிறேன். வெண்ணப்போ தேர்தல் தொகுதி உட்பட புத்தளம் மாவட்டத்துக்கு இயலுமான வகையில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்திருக்கிறேன். அருந்திக பெர்னாண்டோ பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை என்று எவராலும் குறிப்பிட முடியாது. 225 உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் தம்மால் இயலுமான வகையில் தமது பிரதேசங்களுக்கு சேவையாற்றி இருக்கிறார்கள். ஒரு தரப்பினர் எடுத்த தவறான தீர்மானங்களில் எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டன என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்லும் இத்தருணத்தில் ஜனநாயகத்தை மதிப்பவர்களும் அதனை பாதுகாப்பவர்களும் பாராளுமன்றத்துக்கு தீ வைக்க முற்பட்டவர்களுக்கு இடமளிக்க கூடாது. ஜனநாயகத்துக்காக ஒன்றுபட வேண்டும். ஜனநாயகத்துக்கு எதிரான தரப்பினருக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு எதிராக எவரும் செயற்படக்கூடாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக கடந்த 1ஆம் தேதி சிலாபம் தேர்தல் தொகுதியில் பிரச்சார கூட்டத்தை நடத்தினர். பல அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து தற்போது செயற்படுகிறோம். ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக குறிப்பிட்டுக் கொள்ளும் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினர்கள் எவரும் உண்மையில் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உண்மை நோக்கத்துடன் ஆதரவு வழங்கி அவரை ஜனாதிபதியாக்க ஒத்துழைப்பு வழங்குகிறோம். ஆனால் தற்போது மறைமுக சக்தி ஒன்று செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஜனநாயகத்துக்கு எதிரான தரப்பினரை ஆட்சிக்கு கொண்டு வர ஏதேனும் செயற்பாடுகள் இடம்பெறுகிறதா என்ற சந்தேகம் காணப்படுகிறது. ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் பாதுகாப்பவர்கள் தற்போது அவதான நிலையை இன்று அரசியலாளர்கள் தபால் மூலம் வாக்களிக்கும் போது ஒட்டுமொத்த அரசியலாளர்களும் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு சேவையாளர்களுக்கு பொய் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 1980 காலப்பகுதியிலும் விடுதலை புலிகள் போராட்டத்தினாலும் வடக்கு மற்றும் தெற்கில் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். தற்போதும் இளைஞர்களை இலக்காக கொண்டு மூளைச்சலவை செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த தேர்தல் வெற்றி தோல்வி என்பது ஜனநாயக ரீதியானது. தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் மீண்டும் போராட்டத்துக்கு செல்லவும் வீடுகளை தீயிடவும் பேசுவதாயின் அது பாரதூரமானது. இன்று முதல் நான் சுயாதீனமாக செயற்பட தீர்மானிக்கிறேன். இந்த நாட்டை அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் தரப்பினரை தோற்கடிக்க முடியும். இதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பேன். எதிர்க்கட்சி தலைவருடன் நான் கலந்துரையாடவில்லை. ஏற்பட போகும் அழிவை உணர முடிகிறது. அழிவை தடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயகத்தை அழிக்கும் தரப்பினரை வீழ்த்த அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறேன் என்பதாக அருந்திக பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எழுத்தலாம் எண்ணெய் கொல்ல சதி முஜிபுர் அதிர்ச்சி தகவல் என்பதான செய்தி தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இது பற்றிய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவருடைய கருத்தில் கூறப்பட்டிருக்கிற விடயம் குறித்து நாம் பார்க்கும்போது என்னை கொல்வதற்கு அல்லது சிறையில் அடைப்பதற்கு சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு பொறுப்பு என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கூறுகிறார். சில தினங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவும் அஸ்லம் என நபரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று 5 வருடங்களாக குற்றச்செயல் ஒன்றுக்காக சந்தேக நபராக இருக்கும் ஒருவரை சந்தித்திருக்கிறார்கள். குறித்த சந்தேக நபரிடம் அவரை பிணையில் வெளியே எடுப்பதாகவும் இன்னும் பல்வேறு சலுகைகள் வழங்குவதாகவும் தெரிவித்து எனக்கு எதிராக வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு கோரியிருக்கிறார்கள். அதாவது சந்தேகத்தின் பேரில் 5 வருடங்கள் சிறையில் இருக்கும் குறித்த நபரின் குற்றச்செயலுக்கும் எனக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்து இந்த வாக்குமூலத்தை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். எனவே மனுஷன் நாணயக்கார குறித்த சந்தேக நபரை சந்தித்தமைக்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. சையத் பிரேமதாசன் வெற்றிக்காக நான் தீவிரமாக செயற்பட்டு வருபவன் என்பது அனைவருக்கும் தெரியும். இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னை எப்படியாவது கொல்வதற்கு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் சிக்க வைத்து என்னை சிறையில் அடைப்பதற்கு சதித்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பது எனக்கு புலனாகிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் போதுமான ஆதாரங்களை வைத்துக் கொண்டே இதனை தெரிவிக்கிறேன். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்து இந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கவிருக்கிறேன். எனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பு கூற வேண்டும் என்பதை நான் இந்த சபையில் பகிரங்கமாக தெரிவிக்கிறேன். ரணில் விக்ரமசிங்கே போன்ற ஒருவரை இந்த நாட்டின் தலைவராக ஐக்கிய தேசிய கட்சிக்கு எமது வாழ்க்கையை அர்ப்பணித்து 15 வருடங்களாக நான் பணியாற்றி இருக்கிறேன் என்பதாக முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனிடத்தில் மற்றொரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. இந்த தகவலை வீரகேசரி பத்திலிருந்து நாங்கள்
எடுத்துக் கொள்ளலாம். 4 பிரதான முச்சக்கர வண்டி சங்கங்கள் ரணிலுக்கு ஆதரவு என்பதான செய்தி தரப்படுகிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக இலங்கையின் 4 பிரதான முச்சக்கர வண்டி சங்க பிரதிநிதிகள் நேற்றைய தினம் இவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆதரவு எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது, எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது என்பதையும் அவர்கள் கூறியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கமைய அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம், தேசிய டெக்ஸிஎஃப் முச்சக்கர வண்டி தொழில்துறை சங்கம், ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சபை வல்லுநர்கள் சங்கம், மேல் மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் என்பன ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்திருக்கின்றன. முச்சக்கர வண்டி சங்கங்களை பிரதித்துவப்படுத்தும் சுமார் 1000 பிரதிநிதிகள் நேற்று புதன்கிழமை காலை கொழும்பு காலிமுகத்திடல் போராட்ட பூமியில் ஒன்று கூடியதோடு தங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வேண்டும் என விடுத்த கோரிக்கையை அடுத்து அந்த இடத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார். கடந்த 25 வருடங்களாக 4 நிறைவேற்றி ஜனாதிபதிகள் தீர்க்கப்படாத முச்சக்கர வண்டி தொழில்துறை ஒழுங்குபடுத்தல் தொடர்பான பிரச்சினைக்கு 24 மணித்தியாலங்களில் தீர்வை வழங்கியமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவித்த முச்சக்கர வண்டி சாரதிகள் கடந்த காலத்தில் தங்களின் தொழில்களை மேற்கொள்ள முடியாமல் பல நாட்களாக எரிபொருள் வரிசையில் தவித்ததாகவும் அந்த நிலையிலிருந்து ஜனாதிபதியை தங்களை மீட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மீண்டும் அவ்வாறானதொரு நிலைமைக்கு முகம் கொடுக்க தாம் தயாரில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2025 ஆண்டு முதல் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடனில் தவிக்கும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் கடனை மீளச் செலுத்துவதையும் மறுசீரமைக்க அரசு மற்றும் தனியார் வங்கிகள் ஊடாக சந்தர்ப்பம் வழங்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இலங்கைக்கு முச்சக்கர வண்டிகளை அறிமுகம் செய்வதில் ஜே.ஆர். ஜெயவர்தன விசேட ஆர்வத்துடன் பணியாற்றினார். இன்று நாம் நினைத்ததை விட இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. எப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் முச்சக்கர வண்டிகளை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த முச்சக்கர வண்டி தொழில்துறையை சரியான கட்டமைப்புக்குள் நாம் ஒழுங்கமைக்க வேண்டும். முச்சக்கர வண்டி தொழில்துறை எதிர்கொண்டிருந்த ஒழுங்குமுறை பிரச்சனையை நாம் ஏற்கனவே தீர்த்துவிட்டோம். அத்துடன் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். மேலும் கோவிட் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தி 2 அரசு வங்கிகள் மூலம் நிவாரணம் வழங்குவதற்கும் தனியார் வங்கிகளுடன் கலந்துரையாடவும் எதிர்பார்க்கிறோம். முச்சக்கர வண்டி தொழிலுக்கு இன்னும் முறையான அமைப்பொன்று அவசியம். ஒவ்வொரு மாகாணத்திலும் இச்சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் மற்றும் மாகாண சபை பிரதிநிதிகள் கொண்ட குழுக்களை நியமித்து இங்கு எதிர்கால முன்னேற்றத்துக்கு புதிய நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கிறோம். அடுத்த சில ஆண்டுகளில் எரிபொருள் மட்டுமின்றி மின்சார முச்சக்கர வண்டிகளும் தேவைப்படுகின்றன. இந்த செயற்பாடுகள் அனைத்திலும் கவனம் செலுத்தி எமது எதிர்கால முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கருத்துரைத்து பேசியிருக்கிறார். இதே நேரத்தில் மற்றொரு தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். கடவுச்சீட்டு வரிசைக்கு விரைவில் தீர்வு என்பதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்த கருத்தாக இதனை காணலாம். அதாவது எரிவாயு வரிசை இல்லாமலாக்கி எங்களுக்கு கடவுச்சீட்டு வரிசையை முடிவுக்கு கொண்டு வருவது பெரிய விடயம் அல்ல என்பது அவருடைய கருத்து. நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இது பற்றிய கேள்வியினை எழுப்பியிருந்தார். எனவே இவ்வாறான ஒரு நிலையிலேயே இது தொடர்பான ஒரு முடிவு நேற்றைய தினம் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் அவர்களினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் விடுத்திருந்த கோரிக்கை கடவுச்சீட்டு வரிசையை இல்லாமல் செய்யுங்கள் என்பதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்பட்டுள்ள வரிசையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் இந்த நிலைக்கு ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை பொறுப்பு கூற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். கடவுச்சீட்டு விநியோகிக்கும் நடவடிக்கை மிகவும் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் நேற்றைய தினம் இதை பற்றி கேள்வி எழுப்பியதோடு இந்த பிரச்சினை உடனடியாக திருத்தி வைக்குமாறும் கருத்து வெளிப்படுத்தியிருந்தார். 2023 ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து டிசம்பர் வரை குடிவரவு குடிகல்வு திணைக்களம் 83,000 கடவுச்சீட்டுகளை விநியோகித்திருக்கிறது. 2024 ஆண்டு மாதத்துக்கு 60,000 வரை கடவுச்சீட்டு விநியோகித்திருக்கிறது. அரசாங்கம் தற்போது விநியோகித்து வரும் சாதாரண கடவுச்சீட்டுக்கு பதிலாக இலத்திரனியல் கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்த முயற்சித்தாலும் அதனை இதுவரை அறிமுகப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. அதே நேரம் இலத்திரனியல் கடவுச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்தி விநியோகிக்கும் வரை சாதாரண கடவுச்சீட்டு விநியோகிக்கும் நடவடிக்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதனை அவர்கள் செய்ய தவறியிருக்கிறார்கள். அதற்கான வசதியை செய்து கொடுக்க அரசாங்கத்துக்கு முடியாமல் போயிருக்கிறது. நாளொன்றுக்கு 2,000 கடவுச்சீட்டுகளே விநியோகிக்கப்படும் நிலையில் தற்போது 900க்கும் குறைவாகவே விநியோகிக்கப்படுகிறது. அதனாலேயே கடவுச்சீட்டுக்காக பாரிய வரிசை ஏற்பட்டிருக்கிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திடம் கடவுச்சீட்டு 30,000 வரையே தற்போது கைவசம் இருக்கிறது. அதனால் தூர பிரதேசங்களிலிருந்து வரும் மக்களும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க அரசாங்கம் முறையான கேள்விக்கோரல் இன்றி மேற்கொண்டதால் அந்த நடவடிக்கை
முன்னெடுக்க குறித்த நிறுவனத்துக்கு முடியாது. அதனால் அரசாங்கம் ஆரம்பமாக முறையான கேள்விக்கூறுடன் இதனை செய்திருக்க வேண்டும் என்பதோடு இந்த நடவடிக்கையை செயற்படுத்தும் வரை வழமையாக விநியோகிக்கும் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுத்துச் சென்றிருக்க வேண்டும். அது நேரம் கடவுச்சீட்டு விநியோகிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் நிறுவனத்துக்கு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள தேவையான கொள்வனவு கட்டளையை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் வழங்காமல் இருந்துள்ளது. இதனால் அரசாங்கத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஏற்படக்கூடிய நட்டம் 1100 மில்லியன் ரூபாவாகும். அரசாங்கம் இலத்திரனியல் கடவுச்சீட்டு முறையை முறையான கேள்விக்கூறுடன் செயற்படுத்தாமல் முன்னெடுத்தது தவறு என்பதோடு அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையால் இலத்திரனியல் கடவுச்சீட்டும் இல்லை, சாதாரண கடவுச்சீட்டும் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இது தொடர்பில் விரைவான தீர்வொன்றை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் விடுத்ததோடு அதற்கு பதிலளித்தார் நேற்றைய தினம் சுசில் பிரேமஜயந்த அமைச்சர் அவர்கள். எனவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இலத்திரனியல் கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமாக இருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். அதேபோன்று இலத்திரனியல் கடவுச்சீட்டு அல்லாத சாதாரண கடவுச்சீட்டு போதுமான தொகை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் கையிருப்பில் இல்லாமல் போனதாலேயே இந்த பிரச்சினை தலைதூக்க காரணமாகும். மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்களுக்காக எமது கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வாக இலத்திரனியல் கடவுச்சீட்டு நடவடிக்கை முன்னெடுக்கும் வரை 7 லட்சம் சாதாரண கடவுச்சீட்டுகளை விரைவாக அச்சிட்டு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். 1 மாத காலத்துக்குள் இந்த நிலைமை சாதாரண நிலைக்கு வரும் என எதிர்பார்க்கிறோம். அதற்கு தேவையான ஆலோசனைகள் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வழங்கி இருக்கிறோம். எரிபொருள் எரிவாயு வரிசை இல்லாமலாக்கிய எங்களுக்கு கடவுச்சீட்டு வரிசையை முடிவுக்கு கொண்டு வருவது பெரிய விடயமல்ல. அன்று வரிசை நிலை ஏற்பட்ட போது அதற்கு தீர்வு காண யாரும் முன்வரவில்லை. நாங்கள் அதற்கு தீர்வு கண்டோம். அதனால் கடவுச்சீட்டு வரிசைக்கும் விரைவில் தீர்வு காண்போம் என்பதாக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் அவர்கள். எனவே கடவுச்சீட்டை பெறுவதில் காணப்படுகிற பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலே இது தொடர்பான விவாதம் எழுந்திருக்கிறது. இதனிடத்தில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானிக்கலாம். சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறுபவர்களிடம் திட்டமில்லை, அமைச்சர் நளின் பெர்னாண்டோ என்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022 நாட்டை பொறுப்பேற்கும் போது 1216 பில்லியன் ரூபாவாக காணப்பட்ட வரி வருமானத்தை தற்போது 2720 பில்லியன் ரூபாவாக அதிகரித்திருக்கிறார். அதில் 25% அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை வழங்குவதற்காக ஒதுக்கவும் முடிந்திருக்கிறது. அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறும் ஏனைய வேட்பாளர்களிடம் இவ்வாறு எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவிக்கிறார். 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது மக்களின் வாழ்க்கை சுமை குறைவடைந்து வருமானம் அதிகரித்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் குறைவடைந்திருக்கின்றன. இவற்றுக்கு மத்தியில் சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. தற்போது அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அரசாங்கத்தின் வரி கொள்கையால் அரசாங்கத்தின் வருமானம் முற்றாக வீழ்ச்சியடைந்தது. எனினும் கடந்த 2 ஆண்டுகளில் வரி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரச வருமானம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4-5 ஆண்டுகளில் அரசாங்கத்தின் வரி வருமானம் 1734 பில்லியன் ரூபாவாகும். 686 பில்லியன் ரூபாய் அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டது. மொத்த வரி வருமானத்தில் 39% அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்துக்காக செலவிடப்பட்டது. 2020 அரசு வருமானம் 1816 பில்லியனாக வீழ்ச்சியடைந்தது. ஆனால் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்துக்காக 794 பில்லியன் செலவிடப்பட்டது. இது தவிர சமுர்த்தி உள்ளிட்ட இணைய நலன்புரி கொடுப்பனவுக்காக 85% ஒதுக்க வேண்டி ஏற்பட்டது. 2022 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் வரி வருமானம் 1751 பில்லியனாக உயர்வடைந்தது. அதே நேரம் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டு அதற்காக 956 பில்லியன் செலவிடப்பட்டது. 2023 2720 பில்லியனை அரசு வருமானம் உயர்வடைந்தது. எனினும் அரசு உத்தியோகத்தர்களுக்காக சம்பளம் வழங்குவதற்கு 34% செலவிடப்பட்டது. இவ்வாறு செலவை கட்டுப்படுத்தியதால் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை 24% அதிகரிக்க முடிந்துள்ளது. நடைமுறையில் நாம் அதனை செயற்படுத்தி காண்பித்திருக்கிறோம் என்பதாக நளின் பெர்னாண்டோ இவ்வாறு கூற, ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தினை இவ்வாறு முன்வைக்கிறார்கள். விமான நிலைய வரிசைக்கு அரசாங்கமே பொறுப்பு என்பதான செய்தியை வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. அதாவது விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முடியாமல் நீண்ட வரிசையில் இருந்து வருகிறார்கள். விசா விநியோகம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவை மீறி செயற்பட்டதே இதற்கு பிரதான காரணம் என்பதே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவனுடைய குற்றச்சாட்டாக அமைகிறது. அரசாங்கமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே பத்திரமுல்லையில் கடவுச்சீட்டுக்கு வரிசையில் மக்கள் இருக்கும் நிலையில் விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முடியாமல் நீண்ட வரிசையில் இருந்து வருகிறார்கள். எமது நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு இருந்து வரும் தடைகள் தொடர்பிலும் சுற்றுலா பயணிகள் தங்களின் முகப்புத்தகங்கள் ஊடாக தகவல் வெளியிட்டு வருகிறார்கள். இது எமது நாட்டின் கௌரவத்துக்கு பாதிப்பு. விசா விநியோகத்தில் இடம்பெற்று வரும் பாரிய மோசடி தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுத்த வழக்கு காரணமாக நீதிமன்றம் இந்த நடவடிக்கைக்கு தடை உத்தரவொன்றை வழங்கியிருக்கிறது என்றாலும் நீதிமன்ற உத்தரவையும் கண்டுகொள்ளாது இன்னும் அந்த முறைப்படியே விசா விநியோகிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது.
அதே நேரம் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் செயற்படாமல் இருப்பதற்கான நியாயத்தை சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் விடயத்துக்கு பொறுப்பானவர்கள் நாங்கள் ஆரம்பித்த இந்த விடயத்தை எப்படியாவது தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செயற்படுகிறார்கள். நீதிமன்ற உத்தரவை உதாசீனம் செய்து செயற்படுவதே இந்த பிரச்சனைகளுக்கு பிரதான காரணம். அதனால் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். எனவே விசா விநியோகம் தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் செயற்பட உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக இவ்வாறு ரவுஃப் ஹக்கீம் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்தில் சாகர காரியவசம் தெரிவித்த கருத்து குறித்து நாம் பார்க்க வேண்டும். அவர் குறிப்பிடுகிறார், ரணிலுக்கு படுதோல்வி காட்டிக் கொடுத்தோருக்கு பதிலடி கிடைக்கும் என சாகர சுட்டிக்காட்டு என்பதான செய்தி வெளியாகிறது. ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடையப் போவதை அறிந்தே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் புதிய கட்சியை உருவாக்கப் போகிறார்கள் என்றும் அவர்கள் கட்சி காட்டிக் கொடுத்தவர்கள், எனவே கொள்கையை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு எதிர்வரும் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்பதாக சாகர காரியவசம் கூறுகிறார். எனவே ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த தேர்தல் வெற்றி பெற முடியாது என்பதும் அவருடைய கருத்து. எனவே கட்சியை காட்டிக் கொடுத்தவர்கள் எவரும் தொடர்ந்து எங்களின் கட்சிக்கு அவசியமற்றவர்கள், அதில் எங்களுக்கு சிக்கலில்லை. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறவுள்ள சந்தர்ப்பத்தில் அந்த தேர்தலுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கு பதிலாக புதிய கட்சியை உருவாக்கப் போகிறார்கள். அப்படி என்றால் தற்போது இந்த தேர்தலில் தோல்வியை எதிர்கொள்வார்கள் என்பதாக அவர் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெறுவதென்றால் கட்சியை உருவாக்குவதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேர்தல் படுதோல்வி அடைபவர்கள் என்பது அவர்களின் மனச்சாட்சிக்கு தெரியும் என்பதால் தேர்தலின் பின்னர் எப்படியாவது பாராளுமன்றத்துக்கு வர முடியுமா என்பதை பார்ப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். எங்களின் கட்சியில் பல பொருந்தியவர்களாக இருந்தவர்களுக்கு இன்று நேர்ந்துள்ள நிலைமைக்கு எங்களின் கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் கொள்கையை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு மக்கள் சரியான பதிலடியை அடுத்து வரும் ஒவ்வொரு தேர்தலும் கற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 2016 ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை மொட்டு சின்னத்தின் கீழ் உருவாக்கிய போது விலகிச் சென்ற எவரையும் நம்பி எங்களுக்கு மக்கள் ஆதரிக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டுக்கு வழங்கிய சேவை மற்றும் அவரின் மஹிந்த சிந்தனை கொள்கை, இடதுசாரி நடுநிலை கொள்கையினூடாக நாட்டில் ஏற்படுத்திய அபிவிருத்தி என்பனவற்றின் அடிப்படையிலுமே நாட்டை மேலும் அபிவிருத்தி செய்ய முடியும் என்று அவர்கள் நம்பியதாலேயுமே அன்று எங்களுக்கு ஆதரவளித்தார்கள். மஹிந்த ராஜபக்ஷின் வேலை திட்டங்களுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் எங்களுடன் இணைந்த மக்கள் தனிநபர்களின் பின்னால் செல்பவர்கள் இல்லை என்பதாக சாகர காரியவசம் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. புதிய அரசியல் கூட்டணி இன்று அறிவிக்கப்படும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தகவல் என்பதான செய்தினை நாங்கள் தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு காணலாம். எனவே இவர்கள் ஒரு புதிய அரசியல் கூட்டணியை இன்று அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். இலங்கையில் நடுநிலை அரசியல் சித்தாந்தங்களை பிரதித்துவப்படுத்தும் பல கட்சிகளின் பங்கேற்பினால் உருவாக்கப்பட்ட பரந்த கூட்டமைப்பு இன்று காலை 9 மணிக்கு ஓட்டசைட் ஹோட்டலில் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் பல கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இந்த கூட்டணியை கட்டியெழுப்புகிறார்கள். எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் புதிய அரசியல் கூட்டணியை தொடங்குவதே எமது இலக்காக இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள், மாநசபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் எடுக்கும் அரசியல் நிலைப்பாடு தொடர்பில் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயற்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயற்பட்டார்கள். அவர்கள் இடதுசாரி நடுநிலைவாதிகள். இவர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் அதே நடுநிலையான அரசியல் கருத்தை முன்வைத்து இலங்கை மக்களுக்கு சேவையாற்ற பாடுபடுவார்கள். அதற்கு அரசியல் மேடை தேவைப்பட்டது. அந்த மேடையை உருவாக்கும் நோக்கில் இந்த பரந்துபட்ட கூட்டணியை உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. எதிர்வரும் தேர்தல்களில் ஒரே மாதிரியான யோசனைகள் மற்றும் கொள்கைகளுடன் குழுவாக இணைந்து செயற்படுவதே இதன் இலக்கே. ஜனாதிபதி தேர்தல் யுத்தம் ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ள நிலையில் எங்களுக்கான நீண்ட கால நிலையான அரசியல் அடித்தளத்தை உருவாக்குவது எமது அடுத்த இலக்காகும். சமான எண்ணம் கொண்ட குழு ஒன்று கூடுகிறது. எதிர்காலத்தில் ஐக்கிய முன்னணியில் ஆர்வமுள்ளவர்கள் எம்முடன் இணையலாம். இந்த கூட்டணியில் உள்ள அனைவரும் தற்போதைய ஜனாதிபதி வெற்றிக்காக உழைத்து வருகிறார்கள். இது எதிர்காலவாதிகள் குழு, எதிர்கால அரசியல் நடப்புகளை பிரதித்துவப்படுத்தும் குழு. சில அரசியல் கட்சிகளின் ஜனநாயகம் குழப்பமாகிவிட்டது. எனவே நவீன ஜனரஞ்சகவாதிகளுடன் கூடிய ஜனநாயக அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதே எமது நம்பிக்கை. நடைபெறவுள்ள உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான பழைய வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு வாக்காளர் பட்டியலின்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த முடிவின் மையக்கரு. தற்போதைய சூழ்நிலையில் பழைய வேட்புமனுக்கள் மற்றும் பழைய வாக்குப்பட்டியலின் கீழ் வாக்குப்பதிவு நடத்தினால் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் வாக்களிக்கும் உரிமையை இழக்க நேரிடும். வாக்களிக்கும் உரிமையைப் போலவே இளைஞர் சமூகம் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். இது மனித உரிமை மீறல், ஜனநாயக மீறல். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டே சட்ட திருத்தம் மற்றும் தேர்தல் வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இதற்கு எந்த சட்டத்தடையும் இல்லை. நீதி மற்றும் சிறைச்சாலை விவகார ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்னவும் இங்கு கருத்து தெரிவித்தார். அவர் கூறும்போது நாட்டின் சாமானியர்களின் தேவை என்று நாளொன்றை பூர்த்தியாகுவதற்கும் இந்த நாட்டின் சகாப்தத்தை
மாற்றக்கூடிய புதிய அரசியல் சக்தியை கட்டியெழுப்பது நாளை ஆரம்பமாகும் என்றும் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். அதிக எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் முன்னாள் உள்ளூராட்சி பிரதிகளின் பெரும்பான்மையை பொருத்தப்படுத்தும் கூட்டணியாக இது இருக்கும். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் இங்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த அரசியல் கட்டமைப்புக்கு அப்பால் சென்று நாட்டை கோரும் நாட்டை வென்றெடுக்கும் வலுவான ஐக்கியத்தின் ஆரம்பத்தை நாளை குறிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் புதிய தலைமுறையை பொருத்தப்படுத்தும் அரசியல்வாதிகளின் குழு நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் கோரப்படவிருக்கிறது. அதற்கான சிறந்த வாய்ப்பு உள்ளது. பல அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்தை பொருத்தப்படுத்தும் அதிக எண்ணிக்கையிலான மக்களும் உடன் இருக்கிறார்கள். நாட்டு மக்களை பொருத்தப்படுத்தும் அரசியல் சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. நாளை அந்த பொறுப்பை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்பதாக ரமேஷ் பத்ரன இவ்வாறு தெரியப்படுத்தி இருக்கிறார். எனவே ரமேஷ் பத்ரன அதே நேரத்தில் நேற்றைய தினம் பிரமித்த பண்டார தென்னகோன் அனுராத ஜெயரத்ன ஆகிய அமைச்சர்கள் இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. பகியங்கல ஆனந்த சாகர தேரருக்கு எதிராக மனுஷ நாணயக்கார சட்ட நடவடிக்கை என்பதான செய்தி தமிழன் பத்திரிகையில் தரப்படுகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை பற்றிய பொய்யான அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பகியங்கல ஆனந்த சாகர தேரருக்கு எதிராக முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். ஆதாரமற்ற அறிக்கையினை வெளியிட்டமையால் தமது நட்பேருக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு 500 மில்லியன் ரூபாவை நட்டீடாக வழங்குமாறு மனுஷ நாணயக்கார தனது சட்டத்திறனிகள் மூலம் ஆனந்த சாகர தேரருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். முன்னாள் அமைச்சரின் உறவினருக்கு சொந்தமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை அனுப்பி பெருந்தொகையான பணத்தை அவர்கள் ஈட்டியுள்ளதாக ஆனந்த சாகர தேரர் தெரிவித்த அறிக்கையில் எந்த அடிப்படையும் இல்லை எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பது அந்த செய்தியாக அமைந்திருக்கிறது. இதனிடத்தில் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அந்த பத்திரிகையில் ஸ்ரீலங்கா முகுது சீமாவ உல்லங்கனே கரமின் மசுன் மெரு இந்திய தீவிரையின் துலகட்ட ருபியல் லக்ஷ எக்தாஸ் அட்டசிய பணக்க தடயக் என்பதான செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எனவே இலங்கையினுடைய கடல் பகுதி சட்டத்திட்டங்களை மீறி இங்கிருக்கின்ற மீன்களை கொலை செய்தமைக்காக இந்திய மீனவர்கள் 12 பேருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1850 லட்சம் ரூபாய் அவர்களுக்கான தண்டப்பணமாக விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த செய்தியாக நாங்கள் காணலாம். அதாவது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கட்பிட்டிய வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 22 இந்திய மீனவர்கள் 12 பேருக்கு தலா 20 மில்லியன் ரூபாய் வீதம் அபராத தொகையை செலுத்துமாறும் தவறும் பட்சத்தில் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் புத்தளம் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. 2 படகுகளில் தமிழகம் தூத்துக்குடியில் இருந்து வந்த 22 மீனவர்கள் 12 மீனவர்களுக்கே இவ்வாறு தண்டப்பணம் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டது. மேலும் ஏனைய 10 மீனவர்களையும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் புத்தளம் மாவட்ட மேலதிக நீதவான் DLA என் விமலரத்ன உத்தரவிட்டிருக்கிறார். இந்திய மீனவர்கள் 22 பேரும் எல்லை தாண்டி புத்தளம் கட்பிட்டி வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இரவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். இந்திய மீனவர்கள் பயணித்த 2 விசைப்படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் மாவட்ட கடற்றொழில் நீரல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் புத்தளம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். சட்டவிரோதமாக இலங்கை எல்லைக்குள் நுழைந்தவை தொடர்பில் இந்த 22 இந்திய மீனவர்களுக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களை இந்திய மீனவர்கள் 22 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்டம் மேலதிக நீதவான் உத்தரவிட்டிருந்தார். சந்தேக நபர்கள் மீண்டும் நேற்று முன்தினம் புத்தளம் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இதன்போது 22 இந்திய மீனவர்களில் 12 பேர் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் காரணமாக குறித்த 12 மீனவர்களுக்கும் தலா 20 மில்லியன் ரூபாய் வீதம் அபராதம் செலுத்துமாறு அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இந்திய மீனவர்களுக்கு இவ்வாறு தான் சரியான தண்டனை. எனவே நீதிமன்றத்தின் ஊடாக இவ்வாறு தண்டப்பணத்தினை செலுத்துகிற பொழுது எதிர்வரும் காலத்தில் இந்த பகுதியை எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். இதே நேரத்தில் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கேலியவின் ரெட்மனோ மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு என்று ஒரு செய்தி வெளியாகிறது. அதாவது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலே ரம்புக்கொல்லவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட்மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சர்ச்சைக்குரிய இம்யூனோகுளோபின் மருந்து கொள்வனவு வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தம்மை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகா கந்த நீதிவான் வழங்கியுள்ள உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலே ரம்புக்கொல்லவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மனு விசாரணை நிறைவடைந்த நிலையில் அதன் தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது. எனினும் இந்த மனு மீதான தீர்ப்பை அறிவிக்காமல் அதனை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி நிசங்க பத்ம கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் உள்ளிட்ட நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டது. முன்னதாக பொதுச் சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் ஒருவரை விசாரணை நடவடிக்கை நிறைவடையும் வரையில் விளக்கமறியலில் வைக்கும் அதிகாரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாத்திரமே உள்ளதாகவும் அதற்கமைய மனுதாரரை பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ்
விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாக்கந்தி நீதிவான் வழங்கியுள்ள உத்தரவு சட்டத்துக்கு முரணானது எனவும் மனுதாரர் சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாபி சரதரணி ஃபைசர் முஸ்தபா வாதங்களை முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரம் மற்றுமொரு செய்தி குறித்து நாங்கள் இவ்வாறு அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கிற கருத்து, என்பிபி ஆட்சி அமைத்தால் முஸ்லிம்களுக்கு ஆபத்து, இம்ரான் மஹ்ரூப் எம்பி எச்சரிக்கை என்பதான ஒரு செய்தியை நாம் காணலாம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களின் நலன் வெகுவாக பாதிக்கப்படும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் இவ்வாறு கூறுகிறார். கிண்ணியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியில் பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய செல்வாக்குள்ள நபர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதான கேள்வியும் அவரால் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அதிகாரத்துக்கு வருவதனூடாக அது எங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பதாக அவர் கூறுகிறார். அவர்கள் கூறுவது போல ஆட்சி அமைத்தாலும் அவர்களது அமைச்சரவையில் பொறுப்புள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதும் அவருடைய குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் இவ்வாறு காணலாம். அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்த கருத்து, நாணய நிதியத்திலிருந்து ஒருதலை பட்சமாக விலக மாட்டோம் என்பதாக அவர் கூறுகிறார். அதாவது எமது சகல எதிர்கால செயற்பாடுகளும் சர்வதேச நாணயத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான தருணத்தில் யாராவது ஒருதலை பட்சமாக இந்த திட்டத்திலிருந்து விலக நினைத்தால் அது நாட்டுக்கான பொறுப்பை கைவிடுவதாகும். ஆகவே சர்வதேச நாணயத்திலிருந்து ஒருதலை பட்சமாக விலகுவதற்கான எண்ணம் எங்களுக்கில்லை என்று உத்தரவாதம் அளிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே நாங்கள் அவர்களோடு இணைந்து செயற்படுவோம் என்பதாகவும் அவரால் கூறப்பட்டிருக்கிற செய்தியாக இவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தி பொருளாதார பேரவையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அனுரகுமார் இவ்வாறு கூறுகிறார். எங்களுக்கு கிடைக்கப் போவது எவ்வாறான பொருளாதாரம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்நாட்டு மக்களை பொறுப்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். தற்போது எங்கள் முன் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதில் ஒன்று சர்வதேச நாணயத்துடனான பேச்சுவார்த்தை. சர்வதேச நாணயத்துடனான இந்த திட்டமானது எமது சர்வதேச உறவுகள் அனைத்தையும் சர்வதேச நாணய நிதியம் என்ற கூடையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு கடன் பரிவர்த்தனைகள் சர்வதேச நாணயத்தின் கூடைக்குள் காணப்படுகின்றன. எமது சகல எதிர்கால செயற்பாடுகளும் சர்வதேச நாணயத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான தரத்தில் யாராவது ஒரு தலைப்பட்சமாக திட்டத்திலிருந்து விரைவில் நினைத்தால் அது நாட்டுக்கான பொறுப்பை கைவிடுவதாகும். எனவே நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் ஒன்றை தருகிறோம். சர்வதேச நாணயத்திலிருந்து ஒருதலை பட்சமாக விலகுவதற்கான எண்ணம் எங்களுக்கு இல்லை என்றே அனுரகுமாரை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடத்தில் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையில் ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேரடி விவாதம் சனியன்று பங்கு பெற்ற முடியாத என ரணில் அறிவிப்பு என்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடும் வேட்பாளருக்கிடையே நேரடி விவாதம் நாளை மறுதினம் சனிக்கிழமை இடம்பெறவிருக்கிறது. நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்பது என்ற துணைப்பொருளில் இடம்பெறவுள்ள இந்த விவாதம் 7 மற்றும் 8, 9ஆம் தேதிகளில் மாலை 3 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இடம்பெறவிருப்பதான தகவலாக இதனை நாம் காணலாம். எனவே மார்ச் 12 இயக்கத்தினால் இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாம் நாள் விவாதத்தில் வேட்பாளர்கள் 4 பங்கு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ, சர்வசன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர, சுயேட்சை வேட்பாளர் பாவன் அரியநேந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றவிருக்கிறார்கள். சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கே விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று அந்த அமைப்பு அறிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமார் திசாநாயக்கவின் பங்கு பெற்றல் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விவாதம் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியை நாங்கள் காணலாம். இந்த விவாதத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட விவாதங்களுக்கு 12 வேட்பாளர்கள் பங்கு பெற்றுவதாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்காக விவாதங்கள் 8 மற்றும் 9ஆம் தேதியில் இடம்பெறும். அதற்கமை விவாதத்தில் பங்கு பெற்றும் வேட்பாளர்களிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளை முன்வைப்பதற்கு வாக்காளர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதோடு அவற்றில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளை தீர்மானிக்கும் செயற்பாடுகளை குழு ஒன்றினூடாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. அம்பேவல பால் தொழிற்சாலையில் 7,20,000 கிலோகிராம் பால்மா கால்நடை தீவனமாக விற்பனை, தேசிய கணக்காய்வு அறிக்கையில் தகவல் என்பதான ஒரு செய்தி. நுவரெலியாவில் அமைந்துள்ள அம்பேவல பால் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட 470.2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பால்மா அம்மனித பாவனைக்கு பொருத்தமற்றதால் 2018 மற்றும் 2022 இடைப்பட்ட காலப்பகுதியில் கால்நடை தீவனமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. மனித பாவனைக்கு தகுதியற்ற பால்மா உற்பத்தி தொடர்பில் பொறுப்பான அதிகாரிகளுக்கு எவ்வித பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பான தரப்பிடமிருந்து ஏற்பட்ட நட்டஈட்டை வசூலிக்க வேண்டும் என கணக்காய்வு அதிகாரிகள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இதனிடம் மற்றொரு செய்தி, பாதுக்கவில் உணவு விஷமாகியதில் 40க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதி என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணலாம்.
பாதுக்க வட்டரைக்க பிரதேசத்தில் அமைந்துள்ள மின்சார உபகரண உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக ஹோமாகம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மீகுட போலீசார் தெரிவிக்கிறார்கள். 25 பெண்களும் 18 ஆண்களும் 20-40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று போலீசார் கூறுகிறார்கள். இந்த ஊழியர்களுக்கு நிறுவனத்தில் உள்ள சிற்றுண்டிச்சாலையில் காலை உணவு வழங்கப்பட்டது. அதை சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றோட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.